Hi people, this is Gilbert. Welcome to Gilly's Folio. Yes, as usual, first thing first, I am not a financial expert or advisor. இங்கே நான் பண்ணுறது சொல்கிறது எல்லாமே என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் ஓன் நாலேஜில் கற்றுக்கிட்டு தான் பண்ணுறேன். இதை பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ப்ராஃபிட் ஆர் லாஸஸ். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன். எஸ், ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி நான் பண்ணுவேன் அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோ பற்றி பார்க்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் வந்து சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோடையோ இல்லை நான் என்ன பண்ணேங்கிறதையோ ஒரு 3 இமேஜ் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல் அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய மந்த்லி இன்கம் வந்து 100 இருக்குது அப்படின்னா, அதில் நான் என் சேவிங்ஸாக 25 நான் முன்னாடி எடுத்து வச்சுருவேன். ஓகே, எல்லாம் செலவு பண்ணிட்டு மிச்சத்தை நான் சேவிங்ஸாக எடுக்க மாட்டேன். எனக்கு 25 ரூபா இந்த மாதம் நான் சேவ் பண்ண போகிறேங்கிறத 25 நான் எடுத்துருவேன். ஓகே, ஸோ இதை நான் எவ்ரி மந்த் நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எண்ட் ஆஃப் த இயரில் 12 மந்த்ஸில் எனக்கு 300 ருபீஸ் இருக்கும். ஓகே, என்னோடய சேவிங்ஸ் வந்து 300. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் சேவிங்ஸ் மென்டாலிட்டி வேணும். எவ்ரி மந்த் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு எடுக்க போகிறீங்க, எடுக்கிற அமௌண்ட்டை தொடாமல் ஒரு வருஷம் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் கன்சிஸ்டண்ட்டாக. அட்லீஸ்ட் 1 இயராவது நீங்கள் அதை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளேயே நீங்கள் என்ட்ரு ஆகணும். அப்படின்னா தான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியும். ஸோ ஒன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நைட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்கணும். அதுக்கு இந்த சேவிங்ஸ் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஹேபிட்டாக இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் நீங்கள் 1 இயராவது உங்கள்கிட்ட ஒரு சேவிங் ஹேபிட் நீங்கள் கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இது. ஸோ என்னோடய 1 இயரில் நான் சேர்த்த அமௌண்ட்டு 300 அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிக்குள்ளேயே நான் இறங்குவேன். ஸோ என்னோடய இப்போ கேபிட்டலாக இப்போ என்கிட்ட சேவிங்ஸ் 300 இருக்குது. ஸோ இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னா நான் சேவிங்ஸ்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் எடுப்பேன் அப்படின்னா ஜஸ்ட் 150 தான் எடுப்பேன். எஸ், 50% ஆஃப் மை சேவிங்ஸ். ஓகே, அதுலேருந்து நான் 150 எடுக்கிறேன் கேபிட்டலுக்கு அப்படின்னா அதுதான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் எடுக்கிற கேபிட்டல். இதை நான் எல்லாத்தையும் இதை எப்படி நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேங்கிறது தான் அடுத்த இமேஜ். ஸோ ஃபஸ்ட்டு 1 இயரில் நான் ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட் ரெடி பண்ணுறேன். அந்த சேவிங்ஸ் அமௌண்ட்லேருந்து தான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் எடுக்கிறேன். அதுவும் நான் சேவிங்ஸை ஃபுல்லாக எடுக்கல, அதுலேருந்து 50% தான் எடுக்கிறேன். எவ்வளோன்னா 150. ஸோ சேவிங்ஸில் 50% தான் நான் கேபிட்டலாகவே நான் எடுக்கிறேன். ஓகே, இப்போது நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு கேபிட்டல்லாம் 50% எடுத்துட்டேன். எவ்வளவோ 150 அந்த 300ல் எடுத்துட்டேன். ஸோ இந்த 150யை நான் கேபிட்டலாக வச்சுக்கிட்டு இப்போ தான் அந்த 150யை நான் யூஸ் பண்ண போகிறேன். எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு அமௌண்ட்டு டெப்ளாய் பண்ணுவேன். டெப்ளாய்னா உள்ளே நான் போட போகிறேன் அப்படின்னா அந்த 150 தூக்கி அப்படியே உள்ளே நான் போட்டுற மாட்டேன். ஃபஸ்ட்டு நான் அதுலேருந்து 50 to 70 50 ருபீஸோ இல்லை 75 ருபீஸோ எடுத்து தான் நான் டெப்ளாய் பண்ணுவேன். எஸ், ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா அடுத்து மார்க்கெட் இறங்குது அப்படின்னா போட காசு இருக்காது. நீங்கள் சேவிங்ஸில் கை வைக்கிற மாதிரி இருக்கணும். சேவிங்ஸ்னு ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை தொடக்கூடாது. எஸ், தட் இஸ் கால் சேவிங்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து அமௌண்ட்டை போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் போட்டுட்டு அடுத்து திரும்ப இறங்குச்சுன்னா போடுறதுக்கு உங்களோட காசு இருக்கணும். அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் செட். ஸோ 300 சேர்க்குறேன், அதுலேருந்து 150 கேபிட்டலாக எடுக்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு. எடுத்த 150யை உள்ளே போடாமல் ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் அமௌண்ட் 50 ருபீஸை போடுறேன் 150ல். அடுத்து மார்க்கெட் இறங்குச்சுன்னா அதில் 25 போடுவேன், அடுத்து 25 போடுவேன். இந்த மாதிரி யூ ஹேவ் டு பில்ட் யூஸ் யுவர் 150. இதுதான் என்னோடய ப்ராசஸ். ஓகே, 300 150 அந்த 150லேருந்து 50% அதுலேருந்து அடுத்து 25 போடுறேன். ஸோ 1 இயர் நான் சேவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்புறம் இந்த ஸ்டெப்ஸை நான் திரும்ப லூப்பில் நான் ரிப்பீட் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு சக்ஸஸ் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். இதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் முக்கியமான ஒன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நான் டெப்ட் ஒரு யார்கிட்டயோ கடன் வாங்கியோ எதுவுமே நான் பண்ணல. இது என்னோட ஓன் மணியாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெவர் ஸ்டார்ட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் வித் த லோன் ஆர் கடன் வாங்கியோ டெப்டோடையோ பண்ணிடாதீங்க. உங்களால் ஒவ்வொரு நைட் நிம்மதியாக தூங்க முடியாது. நீங்கள் கேட்பீங்க, அப்போ டெப்ட் வாங்கி கடன் வாங்கி ஜெயிச்சவன் யாரும் கிடையாதா அப்படின்னா, கடன் வாங்கி ஜெயிச்சவனோட இங்கே அழிஞ்சவன் தான் அதிகம். ஸோ நான் கடனோட எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்க மாட்டேன். ஸோ என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் சேவிங்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். அதோட ப்ராசஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.